மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் சகோதரர் டாக்டர் உங்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் எஸ்.எம். ஆனந்தன், சகோதரி திருமதி வளர்மதி மற்றும் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், நம்மளுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு இந்த விழாவை நாங்கள் நீங்க எல்லாமே இணையிறது. மேடையில் பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் இங்கே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடையில் இருக்கிறவங்க அதிகமான பேர் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் இருந்துட்டாலே மற்ற கட்சியில் அது ஒரு பெரிய கூட்டமாக நினைப்பாங்க. ஆனால் இங்கே மேடையில் எல்லோரும் மாற்று கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் திரும்பவும் வருக என்று நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒன்றே மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தோழர்கள். இனி வரும் காலங்களில் உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வது எங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம். இன்னைக்கு நான் இங்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டு கேட்டதே வெறும் 4 நாள் தான் போய் ஓட்டே கேட்டேன். இதையெல்லாம் எனக்காக போட்ட அவங்க யாரும் ஓட்டு போடல. அந்த தொகுதி மக்கள் முழுக்க தலைவர் தளபதிக்காகத்தான் வாக்களித்தார்கள். 234 தொகுதியிலும் டெபாசிட் இழக்காம இருந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்கே இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் 75% பேர் விசில் சின்னத்துக்கு தான் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரியுது, அந்த துண்டை நீங்க போட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளோ நாள்லாம் நீங்க வேற கட்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் நீங்க இணைஞ்சிட்டீங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பார்த்துக்கிற ஒரு கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். எங்களுடைய முதலமைச்சர் உங்களை எல்லோரையும் அரவணைத்துக் கொள்வார். முதலமைச்சர் சொல்லுவதெல்லாம் அது முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கிளை செயலாளர்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்மளுடைய கட்சியில் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர்.
அன்று வாத்தியார், இன்று தளபதி. ஆனால் பாதை ஒன்றுதான். அதனால நீங்க அங்க இருந்துட்டு என்னடா இங்க வந்துட்டோம்னா நீங்க நினைக்க வேணாம். உங்களை நாங்க பத்திரமா திரும்ப திரும்ப சொல்றோம், உங்களை நாங்க ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அதுல நீங்க சந்தேகம் பட வேணாம். மேடையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க வேற கட்சியில இல்லை. ஆனால் உங்களை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம். எங்களை நீங்கள் தயவு செய்து உண்மையாக எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பரவேஷ், எங்களுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதி, பாலா எல்லோரும் இணைந்து, நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து வரும் தேர்தல், பஞ்சாயத்து தேர்தலில் நாம் அனைத்து தொகுதியிலும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கும் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், கிளை என்று எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவிகள் கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நீங்க காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புதுக்கோட்டை சகோதரர், முன்னாள் அமைச்சர் சகோதரர் பாஸ்கர், விஜய் பாஸ்கர் அவர்கள் பேசும்போது நான் லைவ் டிவியில் நான் காரில் வரும்போதே பார்த்துருந்தேன். மாப்பிள்ள கோச்சிக்காத, நீ கீழே உட்காந்து இருக்கிற மேடையில் உட்காருன்னு கோச்சிக்காத மாப்பிள்ள, உட்காரு மாப்பிள்ள அப்படின்னா ஒரு அன்போட அரவணைப்போட பேசினாரு. சகோதரர் அண்ணன் கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் சரி, அவரும் உங்களுடன் எல்லாமே இணைந்து செயல்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், பதவி வர வர நம்மளுடைய பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு யார்கிட்ட கற்றுக்கணும்னா எங்களுடைய தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதி கிட்ட அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேடையில் இருக்கிறவங்க எல்லோருக்கும். எங்களுடைய சகோதரர்கள், நான் எல்லா மேடையிலையும் அது சொல்றது, எங்களுடைய தோழர்கள் கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று வரை தலைவர் தளபதிக்காக அவருடைய பெயரை மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை இன்னைக்கு கூட நாங்களாம் அமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆகிட்டோம். எங்ககிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும், இந்த ரோடு கான்ட்ராக்ட் வேணும், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. தலைவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, அது தூதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய தோழர்கள். அதே போலதான் நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுடைய பகுதியில், உங்களுடைய ஒன்றியம், நகரத்தில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனை என்று சொன்னாலும் நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்து தருவோம் என்பதை நாங்கள் உத்தரவாதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் எங்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். நேற்று தான் நீங்க வந்தீங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, அப்படியெல்லாம் ஒரு காலமும் நாங்கள் உங்களிடம் சொல்ல மாட்டோம். எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பேருடைய முகத்துல ஒரு பயம் தெரியுது, என்னடா இது 2 அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டாருன்னு வந்துட்டோமே எப்படி இருக்குமோ. நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த உங்களுடைய கடந்த கால கட்சியோட நாங்கள் உங்களை பத்திரமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், உங்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துப்போம். நீங்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேணாம். ஆகவே ஒன்னே ஒன்று கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய தோழர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். வேற எதுவுமே உங்ககிட்ட நாங்க கேட்கல. நீங்கள் எது சொன்னாலும், மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும், உங்களுக்கு என்ன தேவைகள் என்று சொன்னாலும் எங்களுடைய முதல்வர்கள், நம்மளுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவார் என்று நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர் ஆதவ் அவர்கள் பயங்கரமாக பேசினாரு. அவர் பேசுறதுக்குன்னே இப்போ பிறந்துட்டாரு. முதல்ல ரமேஷ், எல்லாம் இப்போ பேசுறதுக்கு பயங்கரமா எல்லாரும் பேசுறாங்க. கடைசியா இன்னி விடுவாங்க. நான் தான் பல தடவை சொல்லிக்கிறேன், என்னதான் இது பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசுறீங்க, கடைசியா விட்டா நான் என்னதான் பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. உண்மையாகவே நல்ல திறமையான அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறோம். அதனால
வரும் 10ஆம் தேதி தலைவர் தளபதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் உங்களுடைய இப்போ புதுக்கோட்டையில் 2 சிங்கம் இருக்குது. ஒன்று எங்களுடைய பர்வேஷில் நம்மளுடைய பர்வேஷ், உங்களுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். புதுக்கோட்டையில் கரூரில் 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று மதி, ஒன்று பாலா, உங்களுடைய முன்னாள் அமைச்சர். அதனால 100% நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தலில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அனைத்து கவுன்சிலர், சேர்மன், வார்டு உறுப்பினர் முதற்கொண்டு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தலைவரை நம்பி 234 தொகுதியிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவர் தளபதி முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்மளுடைய கவுன்சிலர், நம்மளுடைய வார்டு உறுப்பினர், நம்ம சேர்மன் தான் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கணும். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் மக்களுக்கு நாம் அவர்கள் நினைத்ததை நாம் செய்ய முடியும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் வருக வருகன்னு வரவேற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள். என்னுடைய ஆர்வமும் புரட்சி தளபதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஈர்ப்பும் பொதுச் செயலாளரையும் தேர்தல் பிரிவு செயலாளரையும் இவர்களெல்லாம் ஆர்வமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக பின்னிருக்கையில் இருப்பவர்களெல்லாம் முன்னாலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பின்னாலே அருமையாக சேர் இருக்கு, குஷன் சேர். இருந்தாலும் உங்களை பார்க்கின்ற ஆர்வத்தில், உங்களுடைய உரையை கேட்கின்ற ஆர்வத்தில், தமிழக வெற்றி கழகத்திலே இணைகின்ற ஆர்வத்தில் எல்லோரும் முன்னாடி வந்து இருக்கையை விட்டு எழுந்து வந்து முன்னாடி அப்படியே குடும்பிட்டு இருக்கிறாங்க. இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு 3 நிமிடத்தில் உடைய உரையை நான் முடிக்கலாம் என்றிருக்கின்றேன். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாமல்லபுரத்திலே ஆர்ப்பரித்து எழுகின்ற கடல் அலையாய், ஆலய மணி எழுந்திருக்கக்கூடிய அழகிய ஓசையாய் இங்கே குழுமியிருக்கக்கூடிய அன்பு கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பொன்மனை செம்மன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தங்களாக உறுதியான உண்மையோடும் ஓயாத உழைப்போடும் உழைத்த நிர்வாகிகள் இன்றைக்கு மக்களோடு மக்களாக களத்திலே நின்ற பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டில் தன்னெழுச்சியோடு புதிய சரித்திரம் படைத்திட்ட தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற இந்த இணைப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாபெரும் மாற்றத்தை நோக்கிய வெற்றி பயணத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கும் நம்முடைய கழக முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் வருகை அன்போடு நான் வரவேற்கின்றேன். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணி மற்றும் மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர், ஊரகத்துறை அமைச்சர், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சோதர் ஆதவ அர்ஜுனா அவர்கள்,
வருவாய்த்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள், மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அவர்கள், தொழிலாளர் நலத்துறை அமைச்சரினுடைய மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர் அன்பு மாப்பிள்ளை, எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முகமது பர்வேஸ் அவர்கள், அப்புறம் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீ விஜயலட்சுமி அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள், சமூக நலம் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் பி மதன்ராஜா அவர்கள், சுற்றுச்சூழல் அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜி அவர்கள், போக்குவரத்துறை அமைச்சர் அன்பு நண்பர் மரியாதைக்குரிய விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள், மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்ரீநாத் அவர்கள், முன்னாள் அமைச்சர் கரூரிலிருந்து இங்கே அனைத்தையும் கலைத்துவிட்டு வருகின்றக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் சுடர்மணி அவர்கள், முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பி.கே. வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய உரத்தநாடு சேகர் அவர்கள், மரியாதைக்குரிய இளம்பை தமிழ்ச்செல்வன் அவர்கள், மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள், உங்களுடைய கடம்பூர் ராஜகுடும்ப ராதாகிருஷ்ணனிலிருந்து எங்களுடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள், கரூர் மாவட்ட செயலாளர் பதிவான் உள்ளிட்ட எல்லா கழக நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகங்களிலும் நான் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி, பார்ப்பது ஒரு மலர்ச்சி. காரணம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். பழையன கழிந்து புதியன புகுதல் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களுடைய வாசனையோடு ராணிமலை சட்டமன்ற தொகுதி மண்ணை வணங்கி, மக்களை வணங்கி, புதுக்கோட்டை மக்களை வணங்கி, ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. இயற்கையாக உணர்வுகளோடு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு சரித்திரத்திலே நிலைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, எதிர்கொண்ட முதல் தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானித்து அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசியல்ல சத்தமின்றி, அதாவது விசில் சத்தத்தை சத்தமின்றி, தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி நிகழ்த்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களை தன் நெஞ்சிலே குடி வைத்திருக்கும் ஒரு மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழக குடும்பத்திலே இன்றைக்கு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கனவுக்கு ஒரு பாதை கிடைத்திருக்கிறது. எளிய மக்களின் குரலுக்கு செவிமடுக்க ஒரு இயக்கம் கிடைத்திருக்கிறது. நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற ஒரு களம் கிடைத்திருக்கிறது. மாற்றத்தை விரும்பிய ஒவ்வொரு மனசுக்கும் நமக்கு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான தொண்டர்களை, இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தொண்டர்களாக அல்ல தோழர்களாக அரவணைக்கின்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான தலைமை பண்புள்ள தலைமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மலர்ச்சியை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. தாவேகா வேறு, தமிழ்நாடு வேறு அல்ல என்ற மக்களின் தீர்ப்பை மனதிலே ஏந்தி வரவேற்கும் எல்லா தேர்தலிலும் இனி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். உறுதியான இந்த ஒற்றை தலைமையிலே நாம் பயணித்து வெற்றி வாகை சூடுவோம். உங்களுக்கு துணை நிற்போம், உழைப்போம். எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த நல்லாட்சி தொடர்ந்து உழைத்திடுவோம். ஒரே ஒரு தகவல், பொதுச் செயலாளர்களே, இங்கே பார்ப்பது வெறும் ட்ரெய்லர்.
ஏன்னா நீங்க புதுக்கோட்டையை சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. 7 மணி நேரம் பயணித்து புதுக்கோட்டையும் திருச்சியும் தஞ்சையும் டெல்டாவும் பெரம்பலூரும் இன்னைக்கு நாகப்பட்டினம் சிவகங்கையும் இன்னைக்கு இங்க வந்து இது வெறும் ட்ரெய்லர். நீங்கள் தலைமையிடம் அனுமதி வாங்கி கரூர் சேர்த்து அது எப்போ உடன்படுது சேர்த்து மெயின் பிக்சரை டெல்டால பார்த்தோம். இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையுடைய முதலமைச்சருடைய அனுமதி பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை இன்னொரு இணைப்பு விழாவை மாற்றத்திற்கான மக்களின் உணர்வை உலகிலேயே செய்வோம். மாப்பிள்ளை பரமேசி தெரியும், புதுக்கோட்டையில் தயாராக இருக்கிறோம், டெல்டாவில் தயாராக இருக்கிறோம். ஆகையினால தமிழ்நாட்டில் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். நாங்கள் உழைக்க வருகின்றோம், ஒத்துழைக்க வருகின்றோம், துணை நிற்க வருகின்றோம். அதனால இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி சொல்லி எவ்வளவு பெரிய மாநாடு 2 கோரிக்கை சொல்றோம். தலைமையிடம் நீங்கள் எடுத்து சொல்லணும். அஜாரிஸ்லாம் ஒன்று நோக்கிறார். ஒன்று, காவிரி வைகை குண்டாரை கடந்த ஆட்சியை கிளப்பிலை போட்ட அந்த திட்டத்தை மீண்டும் வெட்டி 7 மாவட்ட விவசாயிகளுக்கு காவிரி நீரை வழங்க வேண்டும். இது நிறைய ஜல்லிக்கட்டு தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய உயிர் ஜல்லிக்கட்டுக்கு நம்முடைய அரசு மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ரமேஷ் அவர்கள் இது உங்கள் முன்னால். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆறுதியான தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களையெல்லாம் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் அனைவரையும், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், மாற்று கழகத்தின் தோழர்கள், நிர்வாகிகள் என அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாற்று கட்சிகள் இருந்து அனைத்து மாற்று கட்சிகள் இருந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் சாரையாக ஒவ்வொரு வாரமும் மாற்று கட்சியினுடைய தோழர்கள் வந்து நம்மோடு இணைந்துகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல தலைவர்னா யார் தெரியுமா? ஒரு நல்ல தலைவர் என்பவர் தொண்டர்களின் தோல் மீது ஏறி நிற்பவர்கள் கிடையாது. தொண்டர்களை தன் தோல் மீது ஏற்றி அழகு பார்ப்பவர்கள் தான் நல்ல தலைவர். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாக தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தோழர்கள் தோழிகள் அனைவரும் நம்முடைய கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நம் மீது நம்பிக்கை வைத்து நம் கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய ஆளுமை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மாற்று கட்சியில் கூட தொண்டர்களுமே ஆளுமையை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அரசியல். அப்படிப்பட்ட ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் கிடைத்ததனால் நம்முடைய தலைவர் இன்று முதலமைச்சராக அரியணையில் ஏறி நம்முடைய கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது. ஏற்கால 30 ஆண்டு கால உழைப்பு, அந்த 30 ஆண்டு கால உழைப்பின் வெளிப்பாடாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் இணைப்பு விழாவை இன்றைக்கு பேரன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர்களும் தன்னுடைய பதவியை கூட திறந்துவிட்டு இன்றைக்கு நமக்காக நம்மோடு இணைந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் கரூரில் இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையும் கரூரும் தளபதியோட கோட்டையாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த கோட்டையில் மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதமாக தளபதிகள் ரொம்ப இணைந்திருக்கிறார்கள். அது மக்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இதே புதுக்கோட்டையில் நாங்கள் பல்வேறு விழாக்களை கலந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனையோ பொதுக்கூட்டங்களை பேசிக்கோங்க. அன்பிற்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் சொன்னது போல அவருடைய அன்பிற்குரிய மாப்பிள்ளை
திரு புதுக்கோட்டை பரவேஸ் அவர்கள் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் கடைசியாக விழாக்களை பொதுக்கூட்டத்தோடு கலந்துட்டோம். மிகப்பெரிய ஒரு தளபதியின் கோட்டையாக புதுக்கோட்டையை நம்முடைய தோழர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது அந்த கோட்டைக்கு மேலும் மனுஷன் இப்போ ஒரு முத்தாய்ப்பான விழாவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தஞ்சாவூர் போட்டதான், திருச்சியில் போட்டதான், தமிழ்நாடே இனிமே தளபதி போட்டதான், தளபதி போட்டு சொல்கிறேன். இந்த அளவிற்கு கரூர்ல நம்முடைய கழகத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக கரூர்ல ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நம்முடைய கழகத்திற்கு ஏற்படும் பொழுது அங்க அந்த சூழ்ச்சியில நம் கழகத்திற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்த நம்முடைய அண்ணன் மதி அவர்களும் இன்றைக்கு மேடையில் நம்மோடு இருக்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் உழைப்பவர்களோடு கரம் கோர்த்து இன்றைக்கு மேலும் நம்முடைய இயக்கத்தை வலுப்படுத்த மாபெரும் சக்திகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் வரவேற்று அரவணைத்து இனி தமிழ்நாடு தளபதி நாடு என்பதாக உருவாக்கக்கூடிய வகையில் இப்படி எல்லாம் அனைத்து தரப்பு கட்சிகளும் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக முதல்வராக நம்முடைய தலைவராக இருக்கிறதுனாலதான் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல் சொல்லிட்டு. உண்மையிலே இவங்கெல்லாம் பாப்பா மாடல், நம்ம சோஃபா மாடல், இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஒரு கருத்துரையாளர் நடைமுறைன்னு பார்த்தா தொடர்ந்து வண்ணத்தை கட்டத்திலேயே வேலையை வச்சுருக்காங்க அழுதுகிட்டு. ஆனா உண்மையிலேயே சொல்றாங்க, எங்களுடைய அண்ணன் ஆதவ அமைச்சர் அவர்கள்லாம் சட்டமன்றத்தில் நான் பார்த்து உயர்ந்த அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பொறுமையா எழுந்து பல முறை திரும்ப ஒரு குழந்தைக்கு வழங்கி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க காது ஏற மாட்டாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய சோஃபா மாடல் அரசாங்கம் கிடையாது, நீங்க தான் பாப்பா மாடலாக இருந்து கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க, அழுவதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான கேள்விகள் வாங்க, நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மக்களுக்காக பணிகளை செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை மேலும் வலுப்படுத்த பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கழகத்தின் தோழர்களும் முக்கிய தலைவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு இந்த ஆட்சியில நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். 234 தொகுதிகளிலும் வரும் காலங்களில் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயிக்கும். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயித்து எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கி காட்டுவோம். நன்றி, வணக்கம். எழுச்சியோடும் ஒரு மகாநாட்டை போல ஏற்பாடு செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழக நிரந்தர முதலமைச்சர், என்றைக்குமே தமிழ்நாட்டை ஆளப்போகிற நம்முடைய சக்தியாக இருக்கிற முதல்வர் வெற்றி தலைவருடைய தலைமையில் இன்று இவ்வளவு பேர் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். ஏற்க முத்தாப் வைத்ததை போல கழகத்தின் பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்தன் என்று நான் சொல்ல மாட்டேன், பிசி ஆனந்தராக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அருமை அண்ணன் ஆனந்தன் அவர்களே, இளைஞர்களை கவரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற அன்பிற்குரிய நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணி விளையாட்டு